ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம டீப் லேர்னிங்கில் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு நியூரல் நெட்வொர்க்ஸ் ஏற்கனவே தெரியல அப்படின்னாலும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு நியூரல் நெட்வொர்க்ஸை பற்றின கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை பார்த்து பயப்படாத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதை பார்த்து ஏன் பயப்பட வேண்டாம் அப்படின்றதையும் நான் நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த நாலேஜை விட இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அப்ளைட் வித் ஏஐ. நியூரல் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ChatGPT, ஜெமினை, டெஸ்லாவோட செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், என்டர்பிரைஸ் லெவலில் ஒரு பேங்கிங் சிஸ்டமில் ஃப்ராடுலன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்குது. பட் நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல இருக்கிற நர்வஸ் சிஸ்டமை ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்ப்போம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு சினாரியோ மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளை நோக்கி வேகமாக ஒரு கார் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கார் வரதை நம்ம பார்த்த உடனே டக்குன்னு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இந்த டெசிஷனை நம்ம எப்படி எடுக்கிறோம்? ஒரு கார் நம்மளை நோக்கி வேகமாக வருது அப்படின்றத நம்ம கண்ணு பார்க்குது, அந்த காரோட சவுண்ட் நம்ம காதில் கேட்குது. ஸோ இந்த இன்புட் சிக்னல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணி நம்மளோட நியூரான்ஸுக்கு அனுப்புது, ரைட்? நம்ம நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற நியூரான்ஸில் ஒரு சில ப்ராசஸிங் நடக்கும், ஒரு சில கால்குலேஷன்ஸ் நடக்கும். இந்த ப்ராசஸிங்கோட முடிவில் ஒரு சில நியூரான்ஸ் மட்டும் ஆக்டிவேட் ஆகிட்டு நம்மளை அங்கேருந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணு அப்படின்ற டெசிஷனை எடுக்க வைக்கும். ஓகே, ஸோ இப்போ அதுவே நீங்கள் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு மெலடியஸ் மியூசிக் கேட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் அகைன் அந்த பாட்டை நீங்கள் கேட்குறீங்க, அந்த இன்புட் சிக்னல் உங்கள் காதில் ரிசீவ் ஆகி நம்ம நியூரான்ஸ்க்கு போகுது. அந்த டைமில் அகைன் ஒரு சில ப்ராசஸிங் நடக்கும், ஒரு சில நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகி நம்மளை ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ நம்மளை ஜம்ப் பண்ண வைக்கும்போது ஆக்டிவேட் ஆன நியூரான்ஸ் வேறு, இப்போ நம்மளை ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கும்போது ஆக்டிவேட் ஆகிருக்க நியூரான்ஸ் வேறு, ரைட்? ஸோ எந்தெந்த நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து நம்மளோட டெசிஷன் மேக்கிங் மாறுது. ஓகே, ஸோ இப்போ இதே கான்செப்டை தான் நம்ம டீப் லேர்னிங்லேயும் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளோட நியூரல் நெட்வொர்க் எப்படி கற்றுக்குது, எந்த நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்ற கால்குலேஷன் எப்படி பண்ணணும், ஆக்டிவேட் ஆகிறதுனால அதுக்கு எப்படி டெசிஷன் மேக்கிங் மாறுது, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட், நான் இன்றைக்கி கொடுக்க போகிற ப்ரெசன்டேஷன், இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிற எல்லா கான்செப்டோட டாக்குமெண்டேஷன், கம்ப்ளீட் டீட்டெயில் டாக்குமெண்டேஷன், இது எல்லாத்தையுமே என்னோட மெம்பர்ஸ்க்கு நான் எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் அது ஆக்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சேனல் ஒரு மெம்பர் ஆகிட்டிங்கன்னா நான் கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸபிளாக இருக்கும். ஏற்கனவே ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றின கோட் அண்ட் டாக்குமெண்டேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றியும் ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம நியூரல் நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு ஹை லெவலில் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சர் இப்போ பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை நோக்கி வேகமாக ஒரு கார் வருது அப்படின்னா நம்ம சில இன்புட் சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட நியூரான்ஸ் சில ப்ராசஸிங் பண்ணி நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றத செய்ய வைக்குது, ரைட்? ஸோ அந்த இன்புட்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸில் இன்புட் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இன்புட் லேயரில் தான் நம்ம எந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இந்த நியூரல் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை பாஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் லேயருக்கு இந்த டேட்டா எல்லாம் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் லேயரை நம்ம ஹிடன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிடன் லேயரில் தான் எல்லா ப்ராசஸிங்கும் நடக்கும். இன்புட் லேயரில் ஒரு ப்ராசஸிங் ஒரு கால்குலேஷனும் நடக்காது. ஜஸ்ட் இன்புட்டை ரிசீவ் பண்ணி ஹிடன் லேயருக்கு அனுப்புறது மட்டும் தான் அதோட வேலை. ஹிடன் லேயரில் தான் எல்லா கால்குலேஷனும் நடக்கும். அந்த கால்குலேஷன்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஹிடன் லேயருக்கு இன்புட் எப்படி வரும்னா இன்புட் லேயரில் இருக்கிற எல்லா நியூரானில் இருந்தும் ஹிடன் லேயரில் இருக்கிற எல்லா நியூரான்ஸுக்கும் இன்புட் போகும். ஓகே, அண்ட் ஹிடன் லேயரை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூரல் நெட்வொர்க்கில் நம்ம எத்தனை ஹிடன் லேயர்ஸ் வேணாலும் வைக்க முடியும். அண்ட் ஒரு ஹிடன் லேயரில் எத்தனை நியூரான்ஸ் வேணாலும் வச்சுக்க முடியும், ரைட்? ஸோ இப்போ சிம்பிளிசிட்டிக்காக நான் ஒரே ஒரு ஹிடன் லேயர், அதில் 2 நியூரான் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லேயர் நமக்கு அவுட்புட் லேயர். இந்த அவுட்புட் லேயரில் என்ன அவுட்புட் வருதோ இதுதான் இந்த நியூரல் நெட்வொர்க்கோட டெசிஷன். ஓகே, ஸோ இந்த அவுட்புட் லேயருக்கும் ப்ரீவியஸ் லேயரில் இருக்கிற எல்லா நியூரான்ஸில் இருந்தும் இன்புட் கிடைக்கும். இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி அவுட்புட் லேயர்லேயும் ஒரு ப்ராசஸிங் நடக்கும், ஒரு கால்குலேஷன் நடக்கும். அந்த கால்குலேஷனோட முடிவில் என்ன அவுட்கம் வருதோ அந்த அவுட்கம் தான் இந்த நியூரல் நெட்வொர்க்கோட டெசிஷன், ரைட்? ஸோ இப்போ நம்ம பாஸ் பண்ணுற டேட்டா இன்புட் லேயரில் ஆரம்பித்து அவுட்புட் லேயர் வரைக்கும் ரீச் பண்ணுறத நம்ம ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த கான்செப்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். என்ன டேட்டாவை ஆக்சுவலாக பாஸ் பண்ண போகிறோம், அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறதுனால என்னென்ன கால்குலேஷன்ஸ் நடக்குதுங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கிளியராக புரியும். ஏன்னா அப்போ தான் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். டேரெக்டாக ஒரு ஃபார்முலாவை போய் படிக்கும்போது எதுக்காக இந்த ஃபார்முலாவை படிக்கிறோம், எதுக்காக இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதே தெரியாமல் அந்த ஃபார்முலாவை பார்க்கும்போது நமக்கு கனெக்ஷனே இருக்காது. அந்த கான்செப்ட் புரியறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இந்த டேட்டா செட்டில் நிறைய பேரோட டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் 4 பேரோட டேட்டாவை மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதில் ஒரு வாரத்துக்கு அவங்க எவ்வளோ மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க,
ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குறாங்க, எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க, இந்த டேட்டா தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ இந்த 4யுமே நம்ம ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டாவோட இந்த 4 ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு லேபிள் கிடச்சிருக்கு. இந்த லேபிள் தான் இந்த பர்சன் ஃபிட்டா இல்லை அன்ஃபிட்டா அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த லேபிளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது இந்த 4 ஃபீச்சர்ஸ். ஸோ இது ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஏன்னா 2 பாசிபிள் அவுட்கம் தான் இருக்குது. ஒன்று ஃபிட் இல்லாட்டி அன்ஃபிட். ஃபிட்டை வந்து நம்ம 1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம், அன்ஃபிட்டை 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம லேபிள்டு டேட்டான்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இந்த லேபிள்டு டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த நியூரல் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா அவுட்கம் நமக்கு ஏற்கனவே தெரியும், அதை வச்சு ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம லேபிள் இல்லாமல் ஒரு பர்சனோட இன்புட்டை மட்டும் கொடுத்தா அது அந்த பர்சன் ஃபிட்டா இல்லை அன்ஃபிட்டா அப்படின்ற ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், ரைட்? அதுக்கு தான் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரைனிங் எப்படி பண்ண போகிறோம்? நமக்கு 4 ஃபீச்சர்ஸ் இருக்குது, ரைட்? இந்த 4 ஃபீச்சர்ஸையுமே இன்புட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட் லேயரில் இருக்கிற 4 நியூரான்ஸ்க்கு கொடுப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் x1 = 6 அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது, 6 ஹார்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் பெர் வீக் அப்படிங்கிறது தான் நம்ம x1 அப்படின்ற இன்புட் நியூரானுக்கு 6 அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணுறோம். ஓகே, இதே மாதிரி 4 வேல்யூவே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த நியூரல் நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த நியூரல் நெட்வொர்க் ஒரு குழந்தை மாதிரி, அதுக்கு இப்போ எதுவுமே தெரியாது, என்ன டேட்டா உள்ளே வந்திருக்குன்னு கூட தெரியாது. ஜஸ்ட் ஒரு 6 இருக்குது, ஒரு 8 இருக்குது, ஒரு 2.5 இருக்குது, அவ்வளோதான் தெரியும். இது ஒரு பர்சனோட டேட்டா ஃபிட்டா அன்ஃபிட்டானு கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் எதுவுமே அதுக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். சிம்பிளிசிட்டிக்காக நான் இந்த கனெக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் எழுதுறதுலாம் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே, பட் அந்த கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹிடன் லேயரில் இருக்கிற நியூரானுக்கு இந்த டேட்டா பாஸ் ஆகணும். ஓகேவா? அது பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த இன்புட் லேயர்லேருந்து வர டேட்டாவுக்கு இந்த ஹிடன் லேயர் என்ன சொல்லும், நான் இன்புட் லேயர்லேருந்து வர எல்லா டேட்டாவையும் அக்செப்ட் பண்ணிப்பேன், ஆனால் ஒரு சில டேட்டாவுக்கு ஹையர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், ஒரு சில டேட்டாவுக்கு லோவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். அதை எப்படி டிசைட் பண்ணோம்னா ஒரு கனெக்ஷனுக்கும் ஒரு வெயிட் அசைன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த வெயிட் வேல்யூவை பேஸ் பண்ணி வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த இன்புட்டுக்கு நான் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், இல்லைனா அந்த இன்புட் என்னோடய டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கம்மியான வெயிட் இருந்ததுன்னா இந்த இன்புட் இல்லை இந்த ஃபீச்சர் என்னோட டெசிஷனை கம்மியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த வெயிட்ஸை நம்ம எப்படி அசைன் பண்ணியிருக்கோம்னு கேட்டால், ஃபஸ்ட்டு பாஸில் ஒரு டேட்டா உள்ளே வரும்போது இந்த வெயிட்ஸ் எல்லாம் ரேண்டமாக அசைன் ஆகும். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த நியூரல் நெட்வொர்க்குக்கு இப்போ எதுவுமே தெரியாது, என்ன டேட்டா உள்ளே வருது, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், எந்த ஃபீச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுவுமே அதுக்கு தெரியாது. ஸோ ரேண்டமாக சில ஃபீச்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், அதெல்லாம் ரேண்டம் வெயிட்ஸாக இங்கே அசைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட இன்புட்ஸ் இருக்குது, அதுக்கு தேவையான வெயிட்ஸ் இருக்குது. இப்போ என்ன கால்குலேஷன் நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஹிடன் நியூரானோட கால்குலேஷன் என்னென்ன? ஸோ 2 கால்குலேஷன் நடக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட இன்புட்ஸ் அண்ட் வெயிட்ஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ x1 × w1 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் x2 × w2. ஸோ இந்த மாதிரி இன்புட் லேயரில் இருக்கிற எல்லா நியூரான்ஸ்லேருந்து வர இன்புட்டையும் வெயிட்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, அதுதான் அது பண்ண போகிற கால்குலேஷன். அண்ட் கடைசியாக பயாஸ் அப்படின்ற ஒரு வேல்யூவையும் அதை ஆட் பண்ணோம். இந்த பயாஸ்னால் என்ன அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன், இப்போவே சொன்னால் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த கால்குலேஷனை, இந்த மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை இன்னும் சிம்பிளராக எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? சமேஷன் ஆஃப் x × w + b. ஏன்னா எல்லா x எல்லா wயும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் சமேஷன் ஆஃப் x × w + b. இந்த கால்குலேஷனை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த ஹிடன் லேயரில் இந்த நியூரான் ப்ராசஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்மளோட நம்பர்ஸை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ளை பண்ணோன்னா நமக்கு 11.15 அப்படின்ற ரிசல்ட் வந்திருக்கு. பயாஸ்க்கு நான் இப்போ 0.2 அப்படின்னு ஒரு ரேண்டம் வேல்யூ நானே கொடுத்துருக்கேன், அது அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கால்குலேஷனில் இந்த நியூரானோட வேல்யூ 11.15 வந்திருக்கு. இப்போது அடுத்தது தான் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, ஒரு நம்பர் வந்துருச்சு, பட் இந்த நியூரான் இப்போ ஆக்டிவேட் ஆகணுமா ஆக்டிவேட் ஆகக்கூடாதா அப்படின்ற டெசிஷன் இப்போ நம்ம எடுக்கணும். ஆக்டிவேஷன்னா என்னென்னா, ஒரு நியூரான் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஹிடன் லேயரில் இருக்க இந்த நியூரான் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி இந்த பர்சன் ஃபிட் அப்படின்ற ரெஸ்பான்ஸை நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுவே அது ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அன்ஃபிட் அப்படின்ற ரெஸ்பான்ஸை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். ஓகே, பட் எப்படி நம்ம ஒரு நியூரான் ஆக்டிவேட் ஆகுதா ஆகலையான்னு டிசைட் பண்ண முடியும் ஜஸ்ட் இந்த 11.15 வச்சு? அதுக்கு நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த நம்பரை பாஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். ஓகே, ஸோ அது என்ன ஃபங்க்ஷன்? சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பட் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு ஸ்பெசிஃபிக்காக ரெலு அப்படின்ற ஒரு சிம்பிள் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடிலாம் நம்ம ரொம்ப போக வேண்டாம், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய யூஸ் கேஸ் சால்வ் பண்ணும்போது
எந்தெந்த யூஸ் கேஸ்க்கு எப்பப்போ என்னென்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிளியராகவே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த ரெலு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் 0, ஜெட்ன்றது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 11.15. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 0, 11.15 அப்படின்னா 11.15 தான். ஓகே, ஸோ இப்போ இந்த 11.15 அப்படின்றது தான் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட ரிசல்ட். ரைட், எப்போவுமே இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ தானே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறையா சினாரியோஸில் வெயிட்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஜெட்டோட வேல்யூவுமே நெகட்டிவ் நம்பராக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட வேலை என்னென்னா, ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருந்தால் 0 இந்த நியூரானை ஆக்டிவேட் பண்ணாத. ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருந்ததுன்னா அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டை அப்படியே வச்சுக்கோ, இந்த நியூரானை ஆக்டிவேட் பண்ணிவிடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த நியூரானோட வேல்யூ 11.15 விச் மீன்ஸ் இந்த நியூரான் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஃபிட் அப்படின்ற ரெஸ்பான்ஸை நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் நியூரானுக்கும் சில வெயிட்ஸ் இருந்திருக்கும்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ 7.95 வச்சுக்கலாம். ஏன்னா அது வேறு வெயிட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த வெயிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கேல்குலேஷன் அப்ளை பண்ணி அதுக்கு 7.95 ஒரு வேல்யூ வச்சிருக்கு. ஸோ இப்போது ஹிடன் லேயரோட ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு. இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி இப்போ அவுட்புட் லேயரில் ஒரு டெசிஷன் எடுக்கணும், இந்த பர்சன் ஃபிட்டா இல்லை அன்ஃபிட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அவுட்புட் லேயருக்கும் நம்ம இதே மாதிரி வெயிட்ஸ் அசைன் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் பாஸில் அகைன் இந்த வெயிட்ஸ் எல்லாமே ரேண்டம் தான். அவுட்புட் லேயர் என்ன சொல்லுதுன்னா, இந்த நியூரானுக்கு நான் கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், பட் இந்த நியூரானுக்கு கொஞ்சம் ஹையர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரைட், ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் 2 நியூரானுமே ஆக்டிவேட்டட் தான். ஸோ அது மேலே இவங்க 2 பாசிட்டிவ் வெயிட்ஸ் அப்ளை பண்ணும்போது இதுவும் ஆக்டிவேட்டட் தான் வரப்போகுது. பட் அது எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 2 வெயிட்ஸ் அசைன் பண்ணியாச்சு. அண்ட் பயாஸ் நான் 0.3 அசைன் பண்ணிக்கிறேன், அதை பற்றி இப்போ கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ நம்ம அதே ஃபார்முலாவை இங்கே திருப்பி அப்ளை பண்ணோம்னா, இந்த ஜெட்டோட வேல்யூ நான் திருப்பி எல்லாத்தையும் எழுதலை, இந்த ஜெட்டோட வேல்யூ வந்து நமக்கு 14.146 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஜெட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி இந்த நியூரான் ஆக்டிவேட் ஆகுதா இல்லையான்னு முடிவெடுக்கணும். ஏன்னா இதுதான் அவுட்புட் நியூரான். ஓகே, இது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இந்த பர்சன் ஃபிட், இது ஆக்டிவேட் ஆகலைன்னா இந்த பர்சன் அன்ஃபிட். அதாவது இந்த நியூரல் நெட்வொர்க்கோட ரிசல்ட் அதுதான். ஓகே, ஸோ அவுட்புட் லேயரில் இது ஒரு பைனரி கிளாஸிஃபிகேஷன். பைனரி கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரெலுவோட ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை அவுட்புட்டில் யூஸ் பண்ணுறதை விட சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூவை 0 to 1 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்து ஃபிட் பண்ணிடும். ஓகே, ஸோ சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/1 + e⁻−z. ஜெட்ன்றது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வேல்யூ. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. இது என்ன பண்ண போகுதுன்னா, உங்களோட ஜெட் வேல்யூவை 0லேருந்து 1க்குள்ளே ப்ளாட் பண்ணணும்னா எந்த இடத்துல ப்ளாட் பண்ணணும், என்ன நம்பர் வரணும் அப்படின்றத கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு 0.99 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். விச் மீன்ஸ் இப்போ நம்ம அவுட்புட் நியூரானோட வேல்யூ 0.99. அதோட பாசிபிள் வேல்யூஸ் என்ன, 0லேருந்து 1க்குள்ளே எதுவாக வேணால் இருக்க முடியும். ஏன்னா இந்த சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட ரிசல்ட் 99 அப்படின்றதுனால நம்ம இந்த நியூரான் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 0.5க்குள்ளே இந்த நியூரானோட ரிசல்ட் வந்திருந்ததுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பாதி இந்த நியூரான் ஆக்டிவேட்டட் கிடையாது. பட் 0.5லேருந்து 1க்குள்ளே இந்த ரிசல்ட் வந்ததுனால இந்த நியூரான் இப்போ ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஆக்டிவேட்டட்னா என்ன அர்த்தம், நம்மளோட ரிசல்ட் வந்து இந்த டேட்டாவுக்கு இந்த யூசர் ஃபிட் அப்படின்ற ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகே, அண்ட் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இது ஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, 1க்கு எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இது ரொம்பவே கான்ஃபிடென்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 0.99 அப்படின்னு வந்திருக்கிறதுனால இந்த அவுட்புட் நியூரான் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் இந்த யூசர் ஃபிட் அப்படின்னு சொல்லுது. பட் நமக்கு தெரியும் இந்த யூசரோட டேட்டா படி இந்த யூசர் அன்ஃபிட். கரெக்டாக? ஸோ இப்போ தான் நமக்கு ரியல் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப்லாம் நடக்க ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இந்த நியூரல் நெட்வொர்க் கற்றுக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதாவது நம்ம டேட்டா இன்புட் லேயர்லேருந்து ஆரம்பித்து அவுட்புட் லேயர் வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு. அவுட்புட் லேயரில் நமக்கு ஒரு ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. ஸோ ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் கம்ப்ளீட். இப்போ இந்த நியூரல் நெட்வொர்க்குக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம், நீ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க வேல்யூ தப்பு, ஸோ உன்னோட வெயிட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றத நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் நம்ம பண்ண எல்லா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸையும் நம்ம ப்ரோக்ராமாக எழுதும்போது அது ஜஸ்ட் ஒரு 2 லைன் ப்ரோக்ராமில் எழுத முடியும். TensorFlow அண்ட் Keras லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம மோஸ்ட்லி இந்த ப்ரோக்ராம்லாம் டெவலப் பண்ணுவோம். இல்லை PyTorch உங்களோட சாய்ஸ் எதுவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பட் நம்ம இந்த நியூரல் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 லைன் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லேயரில் ரெலு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் லேயரில் சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இது ஹிடன் லேயர், இது அவுட்புட் லேயர். ஸோ இந்த 2 லைன் கோட் எழுதினாலே போதும், இவ்வளோ நேரம் நான் காமிச்ச எல்லா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸையும் இந்த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும்.
ஸோ மேத்ஸை பார்த்து ஓவர்வெல்ம் ஆக வேண்டாம். ஃபார்முலாஸையும் கால்குலேஷனையும் நான் காமிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது அதுக்கு பின்னாடி நியூரல் நெட்வொர்க்கில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அது தெரிஞ்சால் தான் உங்களால் நியூரல் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணும்போது எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேக் ப்ரோபகேஷன் பண்ண போகிறோம். அதாவது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்க ப்ரெடிக்டட் அவுட்புட்டையும் ஆக்சுவல் அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு லாஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த லாஸ் ஃபங்க்ஷன் என்ன சொல்ல போகுது அப்படின்னா, இந்த ப்ரெடிக்டட் அவுட்புட் ஆக்சுவல் அவுட்புட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, எவ்வளோ தூரம் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல போகுது. ஓகே, ஸோ அந்த லாஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம பைனரி கிராஸ் என்ட்ரோபி அப்படின்ற லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் அப்படின்றதுனால நமக்கு பைனரி கிராஸ் என்ட்ரோபி சூட்டபுளாக இருக்கும். அண்ட் நம்ம லாஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த நியூரல் நெட்வொர்க் பேக் ப்ரோபகேஷனில் ஒரு லேயராக பின்னாடி போய் ஒரு வெயிட்டும் அந்த லாஸுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்றத ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம கிரேடியன்ட் டிசென்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ரைட், ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா இதுலேயும் நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வரும். ப்ரோக்ராம் எழுதி இப்போ நான் லாஸ் கண்டுபிடிச்சி பேக் ப்ரோபகேட் பண்ணி வெயிட்ஸ் அப்டேட் பண்ணணும்னா எனக்கு என்ன ப்ரோக்ராம் தேவைப்படும், எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் நான் எழுதுவேன்றதை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஏன்னா அடுத்தடுத்து வரப்போகிற மேட்ச்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஓவர்வெல்ம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இப்போவே அந்த கோடை நான் காட்டுறேன். அதுவும் 2 லைன் கோடு தான். என்ன லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், பைனரி கிராஸ் என்ட்ரோபி அப்படின்றத ப்ரோக்ராமில் மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் வெயிட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்டிமைசர் யூஸ் பண்ணணும், கிரேடியன்ட் டிசென்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் மென்ஷன் மட்டும் பண்ணால் போதும். நியூரல் நெட்வொர்க்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். ஓகே, ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்டிமைசர்ஸ் இருக்குது, என்னென்ன லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எந்த சினாரியோவுக்கு என்ன லாஸ் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும், எந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும், எந்த ஆப்டிமைசர் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக ப்ரோக்ராமில் பாஸ் பண்ணால் ப்ரோக்ராமே மற்ற எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் டேட்டா ப்ராப்பராக நம்ம அந்த டேட்டாவை க்ளீன்லாம் பண்ணி ரெடி பண்ணி அதை இந்த நியூரல் நெட்வொர்க்குக்கு பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நியூரல் நெட்வொர்க் லேர்ன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த கோடை பார்த்தாச்சு. இது 2 லைன் கோடு தான் நமக்கு தெரியும் இனிமேல் வரப்போகிறது எல்லாமே. ஸோ இப்போ பேக்வேர்ட் ப்ரோபகேஷன் எப்படி நடக்க போகுது, இந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி கற்றுக்க போகுது அப்படின்றத க்ளீனாக பார்க்கலாம். ஸோ இப்போ பேக்வேர்ட் ப்ரோபகேஷனில் நம்ம லாஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட், அதுக்கு பைனரி கிராஸ் என்ட்ரோபி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பைனரி கிராஸ் என்ட்ரோபியோட ஃபார்முலா இங்கே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் ஒய் அப்படின்றது நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ 0, ஒய் கேப் அப்படின்றது நம்மளோட ப்ரெடிக்டட் அவுட்புட் 0.99. ஓகே, ஸோ இந்த 2 வேல்யூவையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு 4.6 அப்படின்ற லாஸ் வேல்யூ வருது. ஸோ இந்த 4.6 நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, லாஸ் வேல்யூ அப்படிங்கிறது 0க்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ரெடிக்டட் அவுட்புட் கரெக்டான அவுட்புட், இல்லைனா கரெக்டான அவுட்புட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை நம்ம லாஸ் வேல்யூ 0லேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது அப்படின்னா நம்மளோட ப்ரெடிக்டட் அவுட்புட் ரொம்பவே தப்பான அவுட்புட், கரெக்டான அவுட்புட்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் 4.6 அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஹை லாஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ப்ரெடிக்டட் அவுட்புட் 0.99 அப்படின்னு வராமல் 0.5 அப்படின்னு வந்திருந்ததுன்னா, நம்ம லாஸ் ஃபங்க்ஷனில் இந்த ஒய் கேப் வேல்யூ அப்ளை பண்ணியிருந்தோம்னா நம்மளோட லாஸ் வேல்யூ 0.69 அப்படின்னு தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 4.6ன்னு வந்திருக்குன்னா அது ரொம்பவே ஹை லாஸ். ரைட், ஸோ அதுவே இந்த அவுட்புட் 0.1 அப்படின்னு வந்திருந்ததுன்னா இந்த நியூரானில், விச் மீன்ஸ் இந்த நியூரான் ஆக்டிவேட் ஆகிருக்காது. கரெக்டாக, ஏன்னா சிக்மாய்டு ஆக்டிவேஷன் நான் என்ன சொல்லியிருந்தேன், 0லேருந்து 0.5 வரைக்கும் ஆக்டிவேட் ஆகாது, 0.5லேருந்து 1 வரைக்கும் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ சப்போஸ் இது 0.1ன்னு வந்திருந்தால் இது ஆக்டிவேட்டே ஆகிருக்காது, விச் மீன்ஸ் அன்ஃபிட்ன்ற ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கோம், கரெக்டாக கொடுத்துருக்கோம். அந்த வேல்யூவை நம்ம லாஸ் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணியிருந்தோம்னா நமக்கு லாஸே 0.1 தான் வந்திருக்கும், விச் மீன்ஸ் லாஸே 0க்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கும், அதாவது ரொம்ப கம்மியான லாஸ். ஸோ கரெக்டான ரிசல்ட்டை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ரைட், ஸோ பைனரி கிராஸ் என்ட்ரோபி என்ன பண்ணோம்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம நியூரல் நெட்வொர்க் தப்பு பண்ணிச்சுன்னா அதுக்கு ஹெவியான ஒரு லாஸ் கொடுக்கும். ஸோ ஹெவியான லாஸ் கொடுக்கும்போது நம்ம பேக் ப்ரோபகேஷன் பண்ணி பின்னாடி போனோம்னா வெயிட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த வெயிட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் நம்ம கிரேடியன்ட் டிசென்ட் யூஸ் பண்ண போகிறோம். ரைட், ஸோ கிரேடியன்ட் டிசென்ட்டோட ஃபார்முலாவை நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பார்த்து பயப்பட வேண்டாம். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புது வெயிட்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பேக் ப்ரோபகேஷனில் நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ் வேல்யூவையும் இந்த ப்ரெடிக்டட் அவுட்புட்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு லேயராக பின்னாடி போய் ஒரு வெயிட்டும் இந்த லாஸ் வரத்துக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படின்ற கால்குலேஷன் நடக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெயிட் அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜங்க் ஃபுட் எடுத்துக்கலாம். x2 = 6 அப்படிங்கிறது இந்த பர்சன் ஒரு வாரத்துக்கு 6 தடவை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு நம்ம 0.5 அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வெயிட் அசைன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வெயிட்
என்னோட லாஸுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த வெயிட்டை நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இப்போ டபிள்யூ நியூ அப்படின்றது புது வெயிட், நம்ம கண்டுபிடிக்க போகிற புது வெயிட். அண்ட் டபிள்யூ ஓல்ட் அப்படின்றது நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க வெயிட் 0.5, ரைட்? மைனஸ் இங்கே என் மாதிரி இருக்கிற ஒரு சிம்பிள் தான் லேர்னிங் ரேட். லேர்னிங் ரேட் அப்படின்னா இப்போ பேக் ப்ரொபகேஷனில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கிரேடியன்ட் டிசென்ட் யூஸ் பண்ணி வெயிட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். வெயிட்ஸ் எதுக்காக அப்டேட் பண்ணுறோம், நம்மளோட லாஸை முடிஞ்ச அளவுக்கு 0க்கு கிட்ட கொண்டு போகிறதுக்காக இந்த கிரேடியன்ட் டிசென்ட் யூஸ் பண்ணி வெயிட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ இது எப்போ 0க்கு கிட்ட போகும் அப்படின்னா ஒரே ஒரு டேட்டாவுக்கு போயிடாது, நம்ம நிறைய டேட்டாவை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்போம் திருப்பி. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த லாஸ் வேல்யூவை நம்ம குறைச்சிக்கிட்டே வருவோம். அந்த லேர்னிங் ரேட்டு தான் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு தடவையும் ஒரு ஸ்டெப்லேயும் நம்மளோட நியூரல் நெட்வொர்க் எவ்வளோ லேர்ன் பண்ணணும், 0வை நோக்கி போகிறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த லேர்னிங் ரேட். இந்த லேர்னிங் ரேட்டை நம்ம கம்மியாக வைக்கிறது நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். இதுதான் கிரேடியன்ட் டிசென்ட்டோட கர்வ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ லேர்னிங் ரேட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெப்லேயும் ஒரு யூசர் டேட்டாவை பாஸ் பண்ணும்போதும் நம்ம லாஸ் வந்து சப்போஸ் இந்த இடத்துல எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சி 0 கிட்ட வரும். அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது குறைய ஆரம்பிக்கும். சப்போஸ் நம்மளோட லேர்னிங் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்மளோட லாஸ் இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அது இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துடும். செகண்ட் டைம் இன்னும் நான் 0 கிட்ட வரலன்னு நினச்சி இங்கேருந்து இவ்வளோ தூரம் போய்டும். அப்போது மறுபடியும் அந்த 0 கிட்ட போகிறதுக்கு பதிலாக மறுபடியும் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அகைன் அது இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆசிலேஷன் மோட்லேயே போக ஆரம்பிச்சிடும். அதனால் லேர்னிங் ரேட் நம்ம எவ்வளோ கம்மியாக வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பாக குறைஞ்சி நம்ம நிறையா டேட்டாவை பாஸ் பண்ண லாஸோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கோட வெயிட்ஸ் ப்ராப்பராக அப்டேட் ஆகிட்டே வரும், ரைட்? ஸோ அதுக்கு தான் லேர்னிங் ரேட்டை கம்மியாக வைக்கணும். அண்ட் இந்த டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன், இதை வந்து நம்ம டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். இது டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஓகே, இது வந்து டிவிஷன் கிடையாது, இது டிஃபரன்ஷியல் கால்குலஸ் டெரிவேட்டிவ், ரைட்? அண்ட் இதை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டெரிவேட்டிவ் அப்படின்றது என்னுடைய வெயிட், இப்போ நான் கரண்ட்டாக கொடுத்துருக்குற வெயிட் என்னோடய லாஸுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷன், அதாவது இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸில் நம்மளோட வெயிட்டையும் நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷனையும் அப்ளை பண்ணும்போது 5.94 அப்படின்ற வேல்யூ வரும். அது மட்டும் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த டெரிவேட்டிவ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியணும்னா அதை நீங்கள் தனியாக போய் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் படிச்சுக்கிட்டு இதை புரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவோட ரிசல்ட் நமக்கு -0.094 அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்க 0.5 அப்படின்ற வெயிட் வந்து இப்போ -0.094 அப்படின்னு அப்டேட் ஆகிடும். ஓகே, அப்போ என்ன நடக்குதுன்னா ஜங்க் ஃபுட் அப்படின்றதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் தான், ஆனால் அது என்ன பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஃபிட்டை நோக்கி போகிறதுக்கு என்ன நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்? ஸோ இப்போ இதே மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் பண்ண இந்த நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் கூட ஆகலாம். விச் மீன்ஸ் ஒரு யூசர் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்னா என்ன நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், ஆனால் நெகட்டிவ் டைரக்ஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் நான் அன்ஃபிட்டை நோக்கி போகணும் அப்படின்றத இந்த நியூரல் நெட்வொர்க் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்கும் ஒரு டேட்டாவாக பாஸ் ஆக, ரைட்? ஸோ இதுதான் வந்து கிரேடியன்ட் டிசென்ட் யூஸ் பண்ணி வெயிட் அப்டேட் பண்ணுற ப்ரொசீஜர். அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது 2 லைன் கோடு தான், பட் அதுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸை இப்போ நம்ம புரிஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் நியூரல் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன், அதில் ஒரு அவுட்புட் கிடைக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லாஸ் கண்டுபிடிப்போம். அந்த லாஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி பேக்வர்ட் ப்ரொபகேஷன் பண்ணி வெயிட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் பாஸ். அகைன் செகண்ட் டேட்டா பாஸ் ஆகும், இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டா, தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா, இல்லை லேக்ஸ் ஆஃப் டேட்டா, மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு பாஸ் பண்ணும்போது இந்த நியூரல் நெட்வொர்க் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இந்த வெயிட்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிட்டு கடைசியாக இது ஒரு ஜென்ரலைஸ்டு மாடலாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதாவது நீங்கள் ஒரு புது டேட்டா கொடுக்குறீங்க லேபிளே இல்லாமல் அப்படின்னா அந்த பர்சன் அன்ஃபிட்டா இல்லை ஃபிட்டா அப்படின்ற டெசிஷனை இந்த நியூரல் நெட்வொர்க்கால் எடுக்க முடியும் வித் குட் அக்யூரசி. 100% அக்யூரசி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் வெரி குட் அக்யூரசியோட இந்த நியூரல் நெட்வொர்க்கால் டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம நியூமரிக்கல் டேட்டாவை வச்சு இந்த நியூரல் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் இமேஜ் கிளாசிஃபிகேஷன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தெரியும் நியூரல் நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் மட்டும் தான் அதால் இன்புட் எடுத்துக்க முடியும். எந்த நியூரல் நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, மிஷின் லேர்னிங்காக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்பர்ஸ் மட்டும் தான் புரியும், ரைட்? அப்போ ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ் கிளாசிஃபிகேஷன் நம்ம எப்படி பண்ணலாம்? என்னோட ஏஐ லேர்னிங் ரோட் மேப் வீடியோவில் ஏற்கனவே நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிஜிட் ரெக்கக்னைசர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் இது ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். ஏன்னா டிஜிட்ஸ் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்க போது எந்த டிஜிட்டை இப்போ நம்ம இமேஜில் காமிச்சிருக்கோம் அப்படின்றத அந்த நியூரல் நெட்வொர்க் கண்டுபிடிக்க போகுது. ஓகே, அது ஒரு மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏஐ கற்றுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி
இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா கான்செப்ட்ஸோட கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனை நான் என்னோட மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் அதை ஆக்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சேனல் ஒரு மெம்பர் ஆகிட்டிங்கன்னா நான் போட்டிருக்க எல்லா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டும் உங்களுக்கு ஆக்சஸ் கிடச்சிரும். அண்ட் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி ½ அன் ஹவருக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த நாலேஜை விட இப்போ கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லை சில விஷயங்கள் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.